விவசாய சொந்தங்களுக்கு உழவன் மகன் மணிவேலின் வணக்கங்கள். ஏங்க இன்னைக்கு எள்ளை பற்றி பார்க்கலாங்க. இப்போல்லாம் எள்ளை பயிர் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க. முதல்லாம் கிளிதே எள்ளை கோதுமைங்க துரத்திட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட இந்த மயிலும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற அலுப்புங்க ஏன் கேட்குறீங்க. அப்புறம் அந்த அறுத்து குந்தா வச்சு வெள்ளாமை எடுக்குங்காட்டி தவறுதுன்னு போகுதுங்க. எள்ளிங்க கருப்பெல், வெள்ளை எள், செம்பட்டை எள்ளுன்னு மூணு ரகம் இருக்குதுங்க. நம்ம டாக்டர் மார்ட்ட கேட்டிங்கன்னா அதில் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, வைட்டமின் பி, வைட்டமின் இ எல்லாம் நிறையா சொல்லுவாங்க. இதை வச்சுங்க எள்ளுருண்டை, எள்ளு பொடி, நல்லெண்ணெய் எல்லாம் பண்ணலாங்க. நல்லெண்ணெய் இருக்கிறங்க சீசா மேலுங்கிறதுங்க இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் இருக்கிற மெக்னீசியத்தை பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்குதுங்க. அடுத்ததுங்க அதே மாதிரிங்க கால்சியம் இருக்குதுங்க, அதனால் எலும்பு வலுவாக படுத்துங்க. அப்புறங்க இதில் இருக்கிற பாஸ்பரஸு, கால்சியமுங்க சீர சக்தி அதிகமாக்கிங்க, உப்பை செருக்கி வைக்குதுங்க. நம்ம ஊரில் முதல்லாங்க கை கால் ஒடிஞ்சாங்க சிம்பு வச்சு கட்டுறதுக்கு நல்லெண்ணெய் வச்சு தான் கட்டுவாங்க. அதை ஊற்றுறப்ப முறிஞ்சி எலும்பு கூட கூடிக்குங்க. அந்தளவுக்கு இதுக்கு நல்லெண்ணெய் நல்லது இருக்குதுங்க. அடுத்ததுங்க கோழிக்குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க, அது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தலைக்கு தேய்ச்சி குளித்தா நல்லா குளிச்சிங்கிறாங்க. அதனால தான் நம்ம ஆடி நோம்பிக்கு புது மாப்பிள்ளைக்கெல்லாம் நம்ம ஊரில் அதான் தேய்ச்சி விட்றாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிற போக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேன்.